வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 5ங்க, திங்கட்கிழமை. இது காலையில் 5 மணிக்கு எடுத்தது. 5 மணிக்கு எடுக்கும்பொழுது இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதாவது 5ஆம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சு, அதுக்கடுத்தது 6ஆம் தேதி ஸ்லாட் ஆரம்பித்து, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6975 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 3 இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க. விஷ்ணுநிவாசம், சீனிவாசம், அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் கொடுக்குறாங்க. இப்போ 5 மணிக்கு 3 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இன்றைக்குள்ள ஸ்லாட்டு கிட்டத்தட்ட ஒரு 12,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. அது எல்லாமே முடிஞ்சு, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் உள்ள டிக்கெட்டு அதில் ஒரு 12,000 டிக்கெட்டில் அதில் ஒரு 5,000 டிக்கெட் போயிடுச்சுங்க. இதை உள்ள 7,000 டிக்கெட் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இது 6:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது 6:30 மணிக்கு எடுக்கும்பொழுது 6,964 அவ்வளோதான் இதில் காட்டுது. சரியான அப்டேட் இதில் இன்னும் வரல. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்குங்க. இன்றைக்கும் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று மத்தியானமும் அது மாதிரி தான், மத்தியானம் வரைக்கும் அவைலபிள் இருந்தது. இன்றைக்கும் அதுமாதிரி 6 மணிக்கு கிட்டத்தட்ட 6,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னா, கண்டிப்பாக இது ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பகலில் திருப்பதி போகிறவங்க இங்கே டோக்கன் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போகாமல் ஒரு தடவை இந்த போய் எஸ்எஸ்டி டோக்கன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. பஸ்ஸில் போகிறவங்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ட்ரெயினில் போகிறவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற விஷ்ணுநிவாசத்தில் செக் பண்ணி பாருங்கள். அலிப்பேரி நடப்பாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், கண்டிப்பாக இங்கேயும் டிக்கெட் கிடைக்கும். அங்கேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 300 டிக்கெட்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாதம் புக்கிங் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட் அக்டோபர் மாதத்தில் எடுத்துட்டோம், ரூம் கிடைக்கல. இப்போ ப்ரைவேட்டாக ரூம் கிடைக்குமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 300 டிக்கெட் நாங்கள் வந்து 8 மணி தரிசனத்துக்கு எடுத்துருக்கோம், 10 மணி தரிசனத்துக்கு எடுத்துருக்கோம். இப்படி எடுத்தால் எத்தனை மணிக்கு நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான கேள்வியாக இருக்குது. அக்டோபர் மாதத்தில் வந்து அக்காமடேஷன் கிடைக்கலன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க. அதாவது சிரமம்னா எப்படி சொல்கிறேன்னா, திரும்ப ஆன்லைனில் கிடைக்கிறதுக்கு சிரமம். ஏன்னா 1ஆந்தேதிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் பிரம்மோற்சவ காலம். அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரூம் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஆன்லைனில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் தனியாக மடங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அங்கே ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. எந்த மடத்துலையுமே இப்போ இடம் கிடைக்காது. எல்லாமே பிரம்மோற்சவத்துக்கு அங்கே ஏற்கனவே டோனர்ஸ் அவங்களே புக் பண்ணியிருப்பாங்க. தனியாக வெளியில் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ பிஸியாக தான் இருக்கும். அது அடுத்த 15 நாள் இருக்குது பாருங்கள், 15லேருந்து 30, அது வரைக்கும் அதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் 2-3 மடங்களை பற்றி சொல்லியிருக்கேன். அதில் 2 மடங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அது தவிர வேறு வாய்ப்புகள் கிடையாதுங்க. இல்லைனா நீங்கள் நேரடியாக போய் திருமலையில் ரூம் எடுக்கலாம். திருமலையில் ரூம் எடுக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றா விடிய காலையில் அங்கே போகிறது தாங்க. 5 மணிக்கெலாம் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ராத்திரி 8 மணிக்கு அந்த கவுண்டர் திறந்திருக்கும். பகல் நேரத்தில் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும். ரூம் கிடைக்கிறது உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் விடிய காலையில் நீங்கள் 5 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு 7 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்கன்னா கூட 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸில் ரூம் உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் 50 ரூபா ரூம் கொடுப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 6 பேர் வரைக்கும் தங்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால் ரூம் கிடைக்கல அப்படி நேரடியாக போய் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விடிய காலையில் அங்கே போனீங்கன்னா ஓரளவு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஒரு 11 மணிக்கு மேலே தான் போவேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் 11:30 மணிக்கு மேலே 11 மணிக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இல்லைனா 1 ஹவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு சீரியல் நம்பர் உங்களுக்கும் இப்போ கரண்ட்டு டிஸ்பிளேயில் நம்பர் போயிட்டுருக்கும். அந்த டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கும் உங்கள் கையில் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் உள்ள நம்பருக்கு எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். ஒரு 1000 நம்பர் வித்தியாசம் இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் மத்தியானம் 12 மணிக்கு மேலே போய் ரூம் அலாட்மெண்ட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 4 மணி ஆகும். கண்டிப்பாக 4 மணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட்டால் வந்து அக்காமடேஷனுக்கு திருமலையில் வாய்ப்பு கிடையாதுங்க. நேரடியாக எடுக்கிறது மட்டும்தான் அக்டோபரில் ஒரே வழி, வேறு வழி கிடையாது. அதுக்கடுத்தது வந்து இந்த 300 டிக்கெட்டில் போய் சாமி தரிசனம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் முன்னாடி மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் தான் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் 2 மணி நேரம் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. 10 மணிக்கு நீங்கள் தரிசனத்துக்கு புக் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மணிக்கெலாம் போனீங்கனாலும் அலோவ் பண்ணிவிடுவாங்க. என்னோடய பிரதர் லாஸ்ட் மந்த் இதுமாரி போயிருந்தாங்க. 10 மணி தரிசனம் தான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தோம். 8 மணிக்கெலாம் 7:45 அங்கே போனாங்க, உள்ளே விட்டாங்க. அவங்க 10 மணிக்கு வெளியில் வந்துட்டாங்க. 10:05க்கு லட்டு கவுண்டருக்கு லட்டு வாங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது போன மாதம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. இப்போது ரொம்பலாம் ஒன்றும் கூட்டம் இல்லைங்க. மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நார்மலாக வந்து நீங்கள் 9 மணி தரிசனம் 10 மணி தரிசனம் நம்ம டிக்கெட் எடுத்தீங்கன்னா நைட்டு நீங்கள் அங்கே ஹால்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா நைட்டு 10 மணி இன்கேஸ் உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணல, இல்லை கூட்டம் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், மேக்ஸிமம் 3 மணி நேரம் ஆகும். அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கு உள்ளே போயிருந்தால் கூட வெளில வரத்துக்கு 12 மணி ஆகும். அப்புறம் நீங்கள் லட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கோயில் வளாகத்தை விட்டு வெளில வரத்துக்கு 12:30 மணி ஆகிடுச்சுன்னா கீழே இறங்கி வரத்துக்கு பஸ்ஸு கிடையாதுங்க. காட் ரோடு வந்து நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் பஸ் வசதி இருக்காது. அதனால் ரூம் எடுத்துக்கிறது நல்லது. விடிய காலையிலே போயிட்டு நீங்கள் அங்கே ரூம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. எடுத்துக்கிறது தான் ஓரளவு நைட்டு மாரி ஹால்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்னு பிஏசின்னு சொல்லுவாங்க, லாக்கர்ஸ், ஃப்ரீ லாக்கர்ஸ், அதில் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆகிடும்.
அக்காமடேஷன் ஆன்லைனில் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போங்க, ரூம் எடுத்துங்க. கண்டிப்பாக கிடைக்கும். காலை நேரத்தில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். மத்தியானத்தில் போனாலும் கிடைக்குங்க. லேட் ஆகும், அவ்வளோதான். சமயத்தில் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் பிரம்மோற்சவ காலத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற சேவைகள் எல்லாமே நிப்பாட்டிடுறாங்க. 1ஆந்தேதியிலேருந்து 15ஆந்தேதி வரைக்கும் மற்ற சேவைகள் எதுவுமே கிடையாது. அது ஆர்ஜித சேவா, கல்யாண உற்சவம் அந்த மாதிரி சேவைகள் எதுவுமே கிடையாது. அதுக்கு புக் பண்ணுற பக்தர்களுக்கு ரூம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு யாருக்குமே அவங்க அலாட்மெண்ட்டே கொடுக்கல. சேவையே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க ரூம் எடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால் ஆஃப்லைனில் நிறைய ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதுமாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.